உங்களுக்கு 2 பேருக்கு கவுன்சிலர் சீட்டு, உங்க 2 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு, உங்க எல்லாருக்கும் எம்பி சீட்டு. இந்தியாவில் வந்து ஒரு 16%, தமிழ்நாட்டில் 18%க்கு மேலேயே இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் 16% கூட இந்த இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்புகளும் அரசு பதவிகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படலை. பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலினத்தவர்களோ கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வேலையை தான் தொடர்ச்சியா செய்யறதுக்காக தான் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டையை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. எதுக்குடா கிளம்பிருக்கான்னு அவனுக்கே தெரியாது, எடுக்க சொன்னாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனா என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. ஆனா தெரிஞ்ச ஒரே குறுப்புனா அது நம்ம தான். பல பேரை திடீர்னு முதலமைச்சர் ஆகிடுவாங்க, பல பேர் எம்பி ஆகிடுவாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா கட்சிக்காக உழைச்சவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த கொள்கையை பலமா புடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. உடனே அவங்க கூட்டு கொண்டாந்து அந்த இடத்துல வந்து பெருசாக்கி விட்டுருவாங்க. வழி பின்பற்ற ஒரு ஆள் மாதிரி தான் நான் ஏன் கூட்டாளர் வந்து. ஏன்னா நம்ம பகுதியில் குறிப்பா வந்து தென் பகுதியில வந்து பெரியாரிய கொள்கைகளை அதோட நீட்சியை கொண்டு போய் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கான இயக்கங்கள் ரொம்ப குறைவுன்னு என்னோட எண்ணம் மாட்டோம். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி கல்வி துமர்கள் ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த படம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்து முழு அந்த மண்வாசனையோடு அங்கே நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகளை கையாண்ட ஒரு படமாக தான் இருந்தது. அப்போதான் தோழர் அறிமுகம். அப்போ தோழர் வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்துல இருந்த கருத்தியலை பார்த்து கூப்பிடுறாரு, என்ன நாங்கள் யோசிச்ச கருத்தியலோடு அது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினாரு. என்னை வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கூட சொல்லுவான், என்னங்க அவங்க எங்க கூப்பிட்டா நீங்க போயிட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த செயல்பாடுகள் நான் செய்ய முடியல. ஏன்னா ஒரு பொருள் தேடல நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல. ஆனா அவரு டெய்லி அதை எப்படித்தான் செய்யறாரோ கேட்டா அவர் சொல்லிடுறாரு, ஒரு 3 மாசம் முடிஞ்ச ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துடும்ன்றாரு. ஏன் பொண்டாட்டி ஏங்க அவர் அந்த மாதிரி கொடுத்து உங்களை கொண்டு 3 மாசம் வச்சிருப்பேன். அதான் கொஞ்சம் கேர்ஃபுல். எனவே திராவிட பெரியார் கழகம் ரொம்ப ரொம்ப ஏன் வந்த நேரத்தில் நான் அப்புறமா பேசுங்க தள்ளி வச்சாங்க. அண்ணன் ராமகிருஷ்ணன் இருக்கும்போதே நான் பேசணுங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி வாங்கிட்டேன் மதிச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு உதவி இயக்குனரா ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு தான் அந்த இடத்துல வந்தேன். அப்ப நாங்க பார்த்த மாபெரும் கதாநாயகன் வந்து ராமகிருஷ்ணன். இன்னைக்கு வந்து வெறுமனே இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் வந்து எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் உரிமையை பெறணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருக்கே தவிர இங்க இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு 2 பேருக்கு கவுன்சிலர் சீட்டு, உங்க 2 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு, உங்க எல்லாருக்கும் எம்பி சீட்டு நீங்க யாருக்குமே கொடுக்க போறது. ஆனா அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம திரும்ப திரும்ப கூடக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமா, அது ஒரே ஒரு மக்கள் இயக்கமா பெரியார் கொடுத்த அந்த திராவிட இயக்கம் தான். அந்த திராவிட இயக்கத்தில் எத்தனை அமைப்புகள் வந்தாலும் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் அது தமிழகத்தோட உரிமைகளை மேலும் மேலும் நிலைநாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால அது அந்த மாதிரியா உருவாக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் நம்மளுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த கொடியில வந்து கூடுதலா வந்து ஒரு நீளத்தையும் சேர்த்தது இருக்குல்ல, அது பெரும் சிறப்பு. ஏன்னா அது ரொம்ப அவசியம். இந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய விவாதம் ஒண்ணு போய்கிட்டே இருக்கு. என்னன்னா திராவிட இயக்கத்துக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு நூலிலையில ஒரு பிரிவை உருவாக்குறதுக்கு நிறைய செயல் திட்டங்களை இந்த காவி அமைப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு இல்ல உங்களுடைய இடத்தெல்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்க, உங்களோட உரிமைகள்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய கருத்தியலை வந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது உண்மை இல்லை. இல்லைன்னா தரவு ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா கூட இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல முழுக்க பாதிக்கப்படுறவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடங்களை அரசியல் ரீதியா, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா, வேலை வாய்ப்புகள்லயோ இல்ல அரசாங்க பதவிகள்லயோ இருக்கிற இடங்கள்ல எந்த இடத்துலயுமே பட்டியலினத்தவர்கள் படிச்சிடவே இல்லை. அவங்களுடைய மக்கள் தொகை இந்தியாவில் வந்து ஒரு 16%, தமிழ்நாட்டுல 18%க்கு மேலேயே இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் 16% கூட இந்த இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்புகளும் அரசு பதவிகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படலை. இதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து முழுக்க இந்த அரசியல் அதிகார பதவிகள்ல வந்து போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இல்லை. அவங்களும் ஒரு 80% இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊர்களில் கூட
கீழ்மட்ட வேலைகள்ல தான் பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலினத்தவர்களும் நிறைஞ்சிருக்காங்களே தவிர அந்த உயர் பதவிகள் எல்லாத்துலயும் இப்பவும் இருக்கிறது பார்ப்பனர்கள் தான். அந்த இடத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அதை உடைக்கிறதுக்கு 2 பேரும் கைகோர்த்தா மட்டும்தான் நடக்குங்கிற ஒரே ஒரு பிரச்சனையை தான் மடைமாத்துறதுக்கு தான் அவங்க தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் தொடர்ச்சியா அந்த சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியுங்கிற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, நீதிமன்றங்கள்ல எப்படி நீதிபதிகளை செலக்ட் பண்றாங்கன்னே புரியுது. அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அது அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பதவிகளை கூட எப்படி இருக்கிறாங்கிற ஒரு செயல் திட்டம் இருக்கு. ஆனா நீதிமன்றங்களுக்கு அதுவும் குறிப்பா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல எல்லாம் வர்ற நீதிபதிகள் எந்த அஜெண்டாவில எந்த வட்டத்தின் கீழே எந்த கிரைட்டீரியான் கீழே வர்றாங்கன்னே தெரியல. இன்னும் நமக்கான நீதியை போய் அந்த இடத்துல நம்ம வாங்கணும்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான், நம்மளோட வழியை புரிஞ்சுட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம இடஒதுக்கீட என்ஷூர் பண்ணது கூட ரத்னவேல் பாண்டியன் மாதிரியான தமிழ்நாட்டில இருந்து போன பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து போன ஒருத்தருக்கு தான் அதோட வழி தெரிஞ்சுது. உங்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமான சரியான சட்ட அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இடஒதுக்கீடுக்கான இடத்தையே ரத்னவேல் பாண்டியன் கொடுத்தாரு. சோ எந்த உயர் பதவிகள்ல அவங்களோட இடத்தை பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலினத்தவர்களோ கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வேலையை தான் தொடர்ச்சியா செய்யறதுக்காக தான் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டையை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால தொடர்ச்சியான திராவிட ஐடியாலஜி கொண்ட பெரியார் இயக்கங்கள் வேணும். அதுக்கு முதல்ல இப்படி ஒரு இயக்கம் கொடுத்ததுக்காக தலைவருக்கு வாழ்த்துக்கள். இன்னொன்னு, இப்போ பாஜக அண்ணன் ராமகிருஷ்ணன் பேசும்போது சொன்னாங்க, பாஜக கிளை அமைப்புகள் இத்தனை இருக்கு, அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய வேலை செய்யறாங்க. தொடர்ச்சியா ஒரே எண்ணம் கொண்டு இம்மீடியட்டா ஏதோ ஒரு பிரச்சனைனா அவனுக்கு புரியுதோ புரியலையோ ஒட்டுமொத்தமா சண்டை போடணும்னு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. எதுக்குடா கிளம்பிருக்கான்னு அவனுக்கே தெரியாது, எடுக்க சொன்னாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனா என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. ஆனா தெரிஞ்ச ஒரே குரூப்னா நம்ம தான். எதுக்காக செய்யணும்னு தெரிஞ்ச ஒரே குரூப்னா நம்ம தான். அப்படியாப்பட்ட அமைப்புகளுக்கு பிஜேபிக்காரன் என்ன பண்ணாரு, இந்த மாதிரியான எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டின் கடைக்கோடியில இருந்தாலும் சரி, காஷ்மீரோட எந்தில இருந்தாலும் சரி, அதுக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் ஆதரவு தான். இங்க தமிழ்நாட்டுல திராவிட ஐடியாலஜின்னு ஒரு கட்சி, அந்த திராவிட ஐடியாலஜிய நிப்பாட்டுறதுக்கு பெரியார் துவங்கி இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர் உட்பட, அண்ணன் உட்பட, கொளத்தூர் மணியன் உட்பட பல பேரோட பங்கு அதுல இருக்கு. இது திராவிட ஐடியாலஜின்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கு, பல பேருடைய தியாகம் இருக்கு. நம்ம நேரடியா எல்லாத்துலயும் திராவிட மாடல்னு சொல்லிக்கும் பொழுது வெறுமனே திராவிட மாடல் அப்படிங்கிறத நேரடியா ஏதோ கையில தூக்கி பெரியார் அண்ணாட்ட கொடுத்து அண்ணா கலைஞர் கொடுத்து கொண்டு வரல. அதுக்கிடையில நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, நிறைய பேரோட தியாகங்கள் இருக்கு. பிஜேபின்னு ஒரு அந்த காவி ஐடியாலஜி பரப்புறதுக்கு வந்த பல பேர் இருந்தாங்க. கோல்வாக்கர்ல இருந்து பல பேரை சொல்றாங்க, சாவர்கர்ல இருந்து தெரியாத முகம். ஆனா நீங்க எல்லாத்தையும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்த காங்கிரஸ்ல இருந்த காவி ஐடியாலஜில இருந்தவங்க கூட இவங்க அங்கீகரிச்சு பெரிய தலைவர்களா அவங்க மாத்தி அமைக்கிறாங்க. திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் திராவிட கழகங்களையும் திராவிட ஐடியாலஜிகளும் உருவான தலைவர்களை கொண்டாடணும். அவங்களுக்குன்னு ஒரு தனி திடீர்னு யோகி திடீர்னு ஒரு நாள் முதலமைச்சராங்க. இருந்தாலும் அரசியல் கட்சியில இருந்த மாதிரியே தெரியல. எம்பியா இருந்தாருன்னு எங்க இருந்து இவருக்கு எம்பி கொடுத்தாலும் தெரியல. பல பேரை திடீர்னு முதலமைச்சர் ஆகிடுவாங்க, பல பேர் எம்பி ஆகிடுவாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா கட்சிக்காக உழைச்சவங்களா இருப்பாங்க. அந்த கொள்கைய பலமா புடிச்சிட்டு இருந்தவங்க இருப்பாங்க. உடனே அவங்க கூட்டு கொண்டாந்து அந்த இடத்துல பெருசாக்கி விட்டுருவாங்க. என்னன்னா அந்த கொள்கை மேல அவங்கள்ட்ட தீவிரம் இருக்கு, அதை இந்த மக்கள் மேல செலுத்துவாங்கிற நம்பிக்கையோட தான் அவங்க செய்யறாங்க. இதை தமிழ்நாடு அரசாங்கமும் செய்யணும். திராவிட மாடல்னு சொல்லும் பொழுது திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாடு முழுக்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்க அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புகள்ல உள்ள வீரியமான ஆட்களை மக்கள் பிரதிநிதிகளை ஆக்கணும். இந்த இடத்துல நான் அதை பேசணும்னு தான் நான் முன்னாடியே நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா
அது மட்டும் இல்லாம திராவிட சித்தாந்தங்கள்ல பெருசா இருந்தவங்க எந்த அமைப்பு இப்போ நான் இங்க உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து தேடிட்டு இருந்தேன் பிஜேபிக்கு யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வேற வேற கட்சியில தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஐக்கான யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஐடியாலஜியை பயன்படுத்தி ஐடியாலஜியோட பரப்புனவங்க யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ்ல அவ்வளவு பெரிய பட்டையிலையும் தூக்கி வச்சு பெரிய செலவு வச்சு கொண்டாடுற அளவுக்கு இருக்காங்க. சோ ஐடியாலஜிய இங்க பெருசா வளர்த்த எல்லா தலைவர்களையும் நீங்க வந்து முதலமைச்சராக வேணாம், கு ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க தூக்கி கொண்டு வைக்கல. சரியா? ஏன்னா கொள்கை ரீதியா கொண்டுட்டு போன ஒருத்தவங்களை கொண்டு போய் உங்களுடைய எம்பியாவோ சட்டமன்றத்துல உறுப்பினர்களா ஆக்கவே இல்லை. இந்த வேலைகளை தொடர்ச்சியா செய்யணும். அப்ப மட்டும்தான் அந்த திராவிட மாடல்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பெரிய பலம் உருவாகும். இங்க வந்து வெறுமனே அரசியல்ல மட்டுமே இருந்து ஒரு அரசியல் பணி மட்டுமே செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சீட்டை கொடுக்கறதும் அவங்களை எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஆக்குறதும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்துல அவங்க எல்லாரும் அப்படி ஆகுறதுக்கு அடி மூலமா இருக்கிறது இந்த கருத்தியல். இந்த கருத்தியல தொடர்ச்சியா எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம கத்திட்டே இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு இந்த உட்கார்ந்துருக்கோம், யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐடியாலஜியோட வெளியில போவோம், மக்கள் சார்ந்த ஒரு சிந்தனையா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் உரிமைக்காக நான் இன்னொருத்த ஒரு சங்கி மாதிரி ஒருத்தர் பேசுறான், அவனை கோவம் செய்யாதரா அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு கோவம் மண்டைக்குள்ள ஏறுது. அதை மட்டும் தான் நம்ம டேக்கவே எடுத்து போகிறோம். ஒவ்வொரு இடத்துல நம்ம மேடை போட்டு செய்யறோம்ல. இந்த ஐடியாலஜி உள்ளவங்களை திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அதை வந்து நீக்கமர எந்த கட்சி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அதுல யாரு சிறந்து செயல்படுறாங்களோ அவங்கள கூட்டு கொடுங்க. அப்ப மட்டும்தானே இந்த திராவிட ஐடியாலஜி வந்து வளரும். திராவிட மாடல்னு சொல்றதுல வந்து அப்பதானே வளரும், இன்னும் பெருசா. ஒரு இடத்துல நான் கேட்கிறேன், இப்போ கேள்வி கேட்கறதுக்கு நல்ல ஆட்கள் திமுக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, சிவா மாதிரியான பெரிய ஆட்களும் இருக்காங்க. ஆனா இப்ப ராமகிருஷ்ணன் கொண்டு போய் சட்டமன்றத்தில் உட்காரப்போம், இல்ல பார்லிமெண்ட்ல உட்காரப்போம், 10 கேள்வி கேட்டாருன்னா 2 கேள்வி பதில் சொல்ல முடியுமா? 2 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இவங்களுக்குள்ளதான் ரத்தத்துல ஊறி இருக்கு. எத்தனை பேரை நாம பார்க்கும் பொழுது ரொம்ப நாள் என்னுடைய ஏக்கம். ஏன்னா இவரை வந்து நான் ஆரம்பத்துல பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டு பாரு, இவ்வளவு நாலேஜ் இருக்கிற இவரை இருக்கியா எம்எல்ஏ ஆக்காம எம்பி ஆக்காம வச்சாங்கன்னு ஒரு நாள் இருக்கும். ஏன்னா நான் ரிப்போர்ட்டர், எனக்கு அந்த கோவத்தை தான் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த நேரத்துல வந்து அவங்க திராவிட மாடல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அதை செய்யறாங்க பாருங்க. நேர் எதிராக அதுக்கான ஒரு சித்தாந்தத்தை கொண்டுட்டு வரும் பொழுது அவங்க அதை செயல்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தரை கொண்டாந்து எம்பி ஆக்குறாங்க, திடீர்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குறாங்க. கேட்டா அவன் RSSல இருந்தான், எங்கேயா இருந்தான், எங்கேயோ ஒளிஞ்சிருந்தான், RSSல எங்கேயோ வேலை செஞ்சான், அவ்வளவுதான் தெரியும். ஆனா அவன் வந்து அந்த கொள்கையில தீவிரமா இருக்கான். அந்த கொள்கையை பெருசா கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கிற காரணத்துக்காக அவங்க செய்யற வேலைகளை இவங்க தொடர்ச்சியா செய்யணுங்கிறது என்னுடைய முக்கியமான கோரிக்கையா இந்த அரசாங்கத்துக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து போகும்போது எதையாவது ஒன்னாவது டேக்கவே இருக்கணும். திரும்ப திரும்ப நமக்கு பாப்பான பத்தின பேசி பாப்பா நம்மளுக்கான உரிமையை வந்து புடிங்கிட்டான், ஆமா புடிங்கிட்டான், 100 இல்ல என்னோட 150 உதாரணம் உங்க அண்ணன் சொல்லுவாரு, இன்னும் பசுமன் மாடியன் இன்னும் வேறையா பேசுவாரு. ஆனா இங்க இருந்து இது டேக்கவே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் தெரியும் நம்ம உரிமையை பறிக்கிறோம், ஆமா பறிக்கிறான். குறைஞ்சபட்சம் இந்த 4th கிரேட் வேலைகளுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 3rd 3வது இந்த குரூப் 3 குரூப் 2 இதுக்குள்ள எல்லாம் வந்துட்டோம். கக்கூஸ் கல்லூரி வேலைக்கு பாப்பா வர மாட்டான். சரியா? கக்கூஸ் வித்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போறதுக்கு வருவான். சரி, அவங்க அந்த மாதிரியான நம்ம ஒட்டுமொத்த உரிமைகளையும் கிரஷ் பண்ணக்கூடிய இடத்துலதான் அவன் இருக்கிறான். அந்த வரலாறை பேசணும்னா நீண்ட வரலாறு. பெரியாருங்கிற ஒரு பெரும் ஆயுதத்தை தமிழ்நாட்டுல வந்து விதைச்சிட்டு போன பிறகு அந்த ஐடியாலஜியை சூடா வச்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கூட்டங்களும் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல இந்த கொள்கை சார்ந்த ஆட்களை அந்த அரசு வேலைகள் இருக்குல்ல, செயல் திட்டங்கள் இருக்குல்ல, கொள்கைகளுக்குள்ள இவங்களையும் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. இன்னொன்னு அவங்கள போற்றுங்க. வாழக்கூடிய பல பேர் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சொந்த சொத்தெல்லாம் வித்துட்டு அவங்க புருஷன் கொண்டாட்டில திட்டு வாங்கி குடும்பத்துல திட்டு வாங்கி எதுக்காக உழைச்சாங்க? இன்னைக்கு நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறது கூட அவங்க போட்டு வச்ச ஒரு பாதை. அந்த போட்டு வச்ச பாதையை ஒரு இடத்துல போய் சொல்லிடுறீங்கல்ல, ஆமா அது திராவிட மாடல் ஆமாங்க சொல்றீங்க, உங்களுக்காக ஒரு கட்சி இருக்கு. அந்த ஐடியாலஜி கொடுத்த ஆட்கள் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாரையும் தலைவர்களா அங்கீகரிங்க, அவங்கள முதல்ல கொண்டாடுங்க. இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து அரசு பதவிகள் வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். இது என்னுடைய பெரிய கோரிக்கையான வச்சுக்கிறேன். எனவே இந்த இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.